Good morning students. நாம் இன்னைக்கு first termல 5th standard unit 2ல prose பார்க்க போறோம். Let us learn. Trip to my grandparents village. எங்க ட்ரிப் போறாங்க? grandparents தாத்தா பாட்டியினுடைய village கிராமத்திற்கு போறாங்க. என்னுடைய தாத்தா பாட்டியின் கிராமத்துக்கு நான் ட்ரிப் போனதை பத்தி இங்க சொல்ல போறேன். It is summer. Summerனா கோடைக்காலம். அது ஒரு கோடைக்காலம். Vacation has started for Santosh. Vacationனா விடுமுறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தொடங்கிடுச்சு. யாருக்கு? சந்தோஷ்க்கு. His parents, அவங்க பெற்றோர்கள், parents பெற்றோர், are going to சிறுமலை. எங்க போறாங்க? சிறுமலைக்கு போறாங்க. Their parents village, அவர்களுடைய பெற்றோர்களின் கிராமத்திற்கு. சந்தோஷ் இஸ் எக்ஸைட்டட். எக்ஸைட்டட்னா ஆர்வம். நம்ம இப்போ ஒரு ஊருக்கு போறோம்னா ரொம்ப ஆவலோட எப்படா அந்த ஊருக்கு போவோம், எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்போம். அதே மாதிரி சந்தோஷம் ரொம்ப ஆர்வமா இருக்கான். He records an audio diary on his mother's phone. அவன் என்ன பண்றான்? ரெக்கார்ட் பண்றான். அம்மாவுடைய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறான். He records all his feelings during the visit. அந்த விசிட் பண்ணும்பொழுது என்னெல்லாம் அங்கே நமக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஃபீல் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அங்கே ரெக்கார்ட் பண்ணுறான். Later he writes down his diary what he had recorded. என்ன ரெக்கார்ட் பண்ணோம் அந்த டைரி எழுதுறாங்க. லெட்ஸ் ரீட் ஹிஸ் டைரி டு நோ ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் திஸ் விசிட். அந்த விசிட்டில் என்னெல்லாம் எழுதியிருக்கோனோ அதை இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 10th ஏப்ரல், ஏப்ரல் 10ஆம் தேதி. ஐ ஆம் வெரி ஈகர் டு விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ். ஈகர் ஆர்வம், கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி கிராமம். I will meet my grandparents and cousins. நான் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய தாத்தா பாட்டியும் கசின்ஸு, சித்தி சித்தப்பா பையன், அத்தை பையன், பசங்க இவங்களெல்லாம் நான் மீட் பண்ண போகிறேன். I have packed my clothes and tab for playing video games. என்ன சொல்லியிருக்கான்? I have packed my clothes, என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ணிட்டேன். அண்ட் டேப், அதோட அதையும் பேக் பண்ணியிருக்கேன். டேப் ஃபார் பிளேயிங் வீடியோ கேம்ஸ். வீடியோ கேம் விளையாடுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? என்னுடைய டேப் எடுத்து பேக் பண்ணியிருக்கேன். வி வில் பி ட்ராவலிங் இன் எ பஸ். எதில் ட்ராவல் பண்ண போகிறோம்? பஸ். ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஆவலாக இருக்குது. நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறத நினைக்கும் பொழுது. நெக்ஸ்ட், இப்போ ஏப்ரல் 10 பேக் பண்ணியாச்சு. இப்போ ட்ராவல் பண்ண போகிறாங்க. 11th ஏப்ரல். டுடே வி ஆர் ட்ராவலிங். நாங்கள் இன்னைக்கு 11th ஏப்ரல் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். தோ இட் இஸ் சம்மர், அது கோடைக்காலமாக இருந்தது. த வெதர் இஸ் பிளசன்ட் இன் த மார்னிங். அப்போ அந்த காலையிலங்காட்டியும் எப்படி இருந்தது? ரொம்ப ப்ளசண்ட்டாக, ஒரு மனசுக்கு எதமாக அந்த காலநிலைங்காட்டி அந்த வெதர் இருந்தது. தேர் ஆர் நியூமரஸ் ட்ரீஸ் வித் எல்லோ ஃப்ளவர்ஸ். அப்படியே மரங்கள் இருந்தன எல்லோ ஃப்ளவர்ஸோட. ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோடு, ரோடினுடைய இருபுறமும் மரங்கள் எல்லோ கலர் மஞ்சள் நிற பூக்களை பூத்து குலுங்கி கொண்டிருந்தது. தேர் இஸ் க்ரீனரி ஆல் அரவுண்ட். சுற்றி எப்படி இருந்தது? ஒரு இயற்கை காட்சியோடு இருந்தது. There are many white cranes in the lush green paddy fields. நெல் வயல்களில் கொக்குகளானது நிறைய இருந்தன. The scarecrows have managed to scare away the crows in the fields. இந்த வயல்களில் காகங்கள் எல்லாம் இருந்தன. There is no traffic. அங்கே என்ன கிடையாது? டிராஃபிக் கிடையாது. நோ டிராஃபிக். நாய்ஸ், சத்தம் இல்லை. அண்ட் ஏர் பொல்யூஷன் இன் த வில்லேஜ். அந்த கிராமத்தில் பொல்யூஷன் இல்லை, சத்தம் இல்லை, டிராஃபிக் சத்தம் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை.
பாருங்க கிராமம் எப்படி பச்சை பசுமையாக க்ரீனரியாக இருக்குது. I get off the bus and run to meet my grandparents. பஸ்லேருந்து இறங்கின கிராண்ட்பேரண்ட்ஸை பார்க்கறதுக்கு ஓடினேன். They are delighted to see me. அவங்க என்னை பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. The house is surrounded by many big trees. வீட்டை சுற்றிலும் பெரிய பெரிய மரங்கள் இருந்தது. There are a few jackfruit, mango, neem, banana, பொமக்ரனட் அண்டு கோகனட் ட்ரீஸ். கொஞ்சம் மரங்கள் இருந்தது. ஒரு சில பல மரங்கள்லாம் சுற்றி வீட்டை சுற்றி இருக்குது. அது என்னென்ன மரங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாக் ஃப்ரூட் இருந்தது, மேங்கோ மாமரம் இருந்தது. ஜாக் ஃப்ரூட்னு அது பலாமரம் இருந்தது, மேங்கோ மாமரம் இருந்தது, நீம் வேப்ப மரம் இருந்தது, பனானா வாழை மரம் இருந்தது, பொமக்ரனட் மாதுளை மரம் இருந்தது, அண்ட் கோகனட் ட்ரீஸ் தென்னை மரங்கள் இருந்தன. த ட்ரீஸ் ஹாவ் abundant ஃப்ரூட்ஸ். மை கிராண்ட்ஃபாதர் plucked பறிக்கிறது. சம் ரைப் மேங்கோஸ், பழுத்த மாம்பழங்களை பறித்து என்ன செஞ்சார், ஃபார் மீ எனக்கு கொடுத்தார். த மேங்கோஸ் ஆர் ஸோ ஜூசி அண்ட் ஸ்வீட், ரொம்ப சதைப்பற்று ரொம்ப சாறு நிறைந்ததாக இனிப்பாக இருந்தது. அடுத்து 12th ஏப்ரல். ஐ ஹாவ் woken அப் early டுடே. நான் என்ன பண்ண, காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஐ ஆம் அவுட் ஃபார் எ வாக் இன் த மார்னிங். நான் அப்படியே வெளியில் வாக்கிங் போனேன். த கூல் ப்ரீஸ் இஸ் காமிங், அப்படியே அமைதியான தென்றல் வீசியது. த கோகனட் பாம்ஸ் ஆர் ஸ்வேயிங் லேசிலி. த ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் தர் ஃபீல்ட்ஸ். விவசாயிகள் ஏற்கனவே இந்த வயலில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சம் ஆஃப் தம் ஆர் கட்டிங் த கிராப்ஸ் அண்ட் சம் ஆஃப் தம் ஆர் த்ரஷிங் த பேடி. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, த கிரப்ஸ் அண்டு கொஞ்சம் பேர் நெல் அறுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் அறுத்து நெல் பண்ணாங்க, த்ரஷிங் த பேடி நெல்லடிச்சிட்டு இருந்தாங்க. த ஏர் இஸ் ஃபில்ட் வித் த ஸ்வீட் சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் சிங்கிங் இன் த ட்ரீஸ் அண்ட் த புஷஸ். அந்த புதர்களுடைய இருந்து அந்த பறவைகளுடைய பாடக்கூடிய ஒலிகள், கீச்சு கீச்சன் ஒலிகள் எப்படி இருந்தது, ஸ்வீட் சவுண்டு, நல்ல இனிமையாக இருந்தது காதிற்கு. த குக்கூஸ் சாங் இஸ் பர்ஹாப்ஸ் த மோஸ்ட் என்சாண்டிங். அந்த குயில்கள் கூவுறது நம்முடைய காதிற்கு மிகவும் அற்புதமாக இருந்தது. ஐ கம் ஹோம், நான் வீட்டுக்கு வந்தேன். ஐ டேஸ்டிஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன் மை லைஃப். என்னுடைய லைஃப்பில் அந்த மாதிரியே ஒரு டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டது, பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு. லேட்டர் மை I come home, I freshen up and eat the tastiest breakfast in my life. நான் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் என்னோட லைஃப் சாப்பிட்டதில்ல, அந்த மாதிரி ஒரு சாப்பாடு காலை உணவு கிடைச்சது. லேட்டர் மை கிராண்ட் மதர் இன்ட்ரடியூஸ் எ கேர்ள். அதுக்கப்புறம் என்னுடைய பாட்டி ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பொண்ணு பேர் பாவைங்கிற ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துகிறாங்க. சி கோஸ் டு த வில்லேஜ் ஸ்கூல். அவள் அந்த கிராமத்தில் இருக்க பள்ளியில் படித்து கொண்டிருந்தா. சி லிவ்ஸ் டவுன் த ஸ்ட்ரீட். அந்த தெருவில் வசித்து வரா. சி இஸ் வெரி ஈகர் டு ஷோ மீ அரவுண்ட் த வில்லேஜ். அவள் என்ன சொன்ன, ரொம்ப ஆர்வத்தோட அந்த கிராமத்தை சுற்றி காட்டினா. பாவை ஷோஸ் மீ ஹவு டு பிளே வித் எ டயர் அண்ட் எ ஸ்டிக். அந்த டயரை ஸ்டிக் வச்சு எப்படி ஓடுறதுன்னு சொல்லி கொடுத்தான். வி ஹாப்பிலி ரன் டவுன் த லேண்ட்ஸ் பேலன்சிங் த டயர் வித் எ ஸ்மால் ஸ்டிக். அந்த சின்ன குச்சி வச்சு என்ன பண்ணுறாங்க, டயர் எப்படி வளையும் போது, ஒரு சந்தில் போகும்போது, கீழே விழும்போது எப்படி அந்த குச்சி வச்சு பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத அற்புதமாக சொல்லி கொடுக்குறான். நாமெல்லாம் சின்ன வயசில் அதை ஓட்டிப்போம். வி ஸ்டாப் டு டாக் டு பாவைஸ் ஃப்ரெண்ட்ஸ் அமீர், பீட்டர் அண்டு உமையாள். அவங்க பாவியோட நிறுத்தி அவங்களுக்கு என்ன பண்ணுறா, பாவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்துகிறா. அமீர், பீட்டர் அண்டு உமையாள். ஆல் சில்ட்ரன் ஹியர் டு ஹேவ் தேர் சம்மர் வெக்கேஷன். அப்போ அந்த சம்மர் வெக்கேஷன் அந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணிகிட்ருக்கா. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அமீர் இஸ் ஹெல்பிங் ஹிஸ் ஃபாதர் இன் மில்கிங் தேர் கவுஸ். அமீர் என்ன பண்ணா, அவங்க அப்பாவுக்கு பால் கறக்கிறத ஹெல்ப் பண்ணா. ஹி லெட்ஸ் மீ pat his black calf
Peter and Umayal are sitting with their grandmother, breaking groundnut pots and piling them neatly. அப்போ அந்த கிராமத்தில் கடலக்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து என்ன செய்வாங்க, கடலக்காயெல்லாம் உரித்து கடலக்கொட்டை தனியாக தோல் தனியாக நகர்த்துவாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து உமையாலும் பீட்டரும் அவங்க கிராண்ட் மதர் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. லேட்டர் தே வில் டேக் த நட்ஸ் டு த வில்லேஜ் மார்க்கெட் டு செல் தம். அவர்கள் எடுத்துகிட்டு போய் வில்லேஜ் இருக்க சந்தையில் விற்றுட்டு வந்தாங்க. ஐ ஹெல்ப் தம் ஃபார் சம் டைம். நானும் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு சில டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த ரிவர்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஏப்ரல் 13. பாவை டேக்ஸ் மீ டு த வில்லேஜ் பாண்ட். பாவை என்ன பண்ணுறா, வில்லேஜில் இருக்கக்கூடிய குளத்துக்கு கூட்டு போகிறா. தேர் ஆர் மெனி சில்ட்ரன்ஸ் ஸ்பிளாஷிங் அரவுண்ட் இன் த பாண்ட். அந்த குளத்தில் தண்ணிலாம் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க நிறைய குழந்தைங்க. சம் பாய்ஸ் ஆர் கிளைம்பிங் டு த டாப் ஆஃப் த டால் டாமரின். ஒரு சில குழந்தைகள் அந்த புளிய மரத்து மேலே ஏறிட்டு இருந்தாங்க. ட்ரீ கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் நியர் த பிக் பேனியன் ட்ரீ. பெண்கள்லாம் பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆலமரத்தில் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்தாங்க. மை மதர் அண்ட் மை ஆன்டிஸ் டேக் மீ டு த ரிவர் ஃபார் எ ரெஃப்ரெஷிங் பாத். என்னுடைய அம்மாவும் அத்தைங்களாம் என்ன செஞ்சாங்க, அந்த ரிவர் ஓல குளிச்சிட்டு இருந்தாங்க. ஐ ப்ளே ஃபார் சம் டைம் இன் த கூல் வாட்டர். நானும் ஒரு சில டைம் என்ன சொல்லிடுறேன், அந்த கூல் வாட்டரில் விளையாடி இருக்கேன். பட் ஐ கேனாட் ஸ்விம். எனக்கு நீந்த தெரியாது. ஸோ ஐ சிட் ஆன் ஏ பிக் ஸ்மூத் ராக் அண்ட் வாட்ச் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம் லைக் எக்ஸ்பர்ட். நான் என்ன பண்ணேன், அதனால் ஐ சிட் ஆன் ஏ பிக் ஸ்மூத் ராக், அந்த வளவளப்பான ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீச்சல் பண்ணுறத நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க நல்லா சூப்பராக நீச்சல் அடிச்சுட்டு இருந்தாங்க, எக்ஸ்பர்ட்ஸு. தே டாக் அண்ட் ரிவர் இஸ் ஸோ க்ளீன் தட் ஐ கேன் சி த இங்கே விட்டுட்டேன். தே டாக் அண்ட் laugh a lot as they wash their clothes and dry in their hair in the sun. குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, குளிச்சுட்டு அந்த முடியெல்லாம் காய வைக்கும்போது பேசிக்கிட்டே இருக்காங்க. த ரிவர் இஸ் ஸோ க்ளீன். அந்த ஆறு ரொம்ப க்ளீனாக இருந்தது. தட் ஐ கேன் see the bubbles. நான் என்ன பண்ணேன், அதில் இருந்தக்கூடிய பெபிள்ஸ் இந்த ரிவர் பெட் அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் ஸ்விம் பை. அது உள்ள கலர்கலாம் மீன் இருந்தது, ஸ்மூத்தான கற்கள் இருந்ததெல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப தெளிந்த தண்ணியானது க்ளீனாக ஓடிட்டுருக்கு. ஐ லவ் த சீனரி. இந்த இயற்கை காட்சி எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நெக்ஸ்ட்டு 14th ஏப்ரல். வி ஆர் பேக் டு அவர் ஹோம் இன் த சிட்டி. கிராமத்துலேருந்து நான் என்ன செஞ்சேன், சிட்டிக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன். த ட்ரிப் டு அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம் வாஸ் ஸோ என்ஜாயபிள். எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் தங்கியிருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தோஸ் 2 days flew by so fast. I realized that during this day. அது ரொம்ப வேகமாக ஓடி போயிடுச்சு அந்த 2 நாளுமே. நான் ரியலைஸ் பண்ணி பார்க்குறேன் அந்த நாட்களை. ஐ ஹேட் நெய்தர் வாட்ச் டெலிவிஷன் ஆர் பிளேட் வீடியோ கேம்ஸ். அந்த நாட்களில் நான் என்ன பண்ணவே இல்லை, வீடியோ கேம்ஸ் பற்றி நினைக்கவே இல்லை, டெலிவிஷன் பற்றி நினைக்கவே இல்லை. ஐ எம் ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு அவர் நெக்ஸ்ட் விசிட். அடுத்தது நான் எப்போ எங்கள் தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி நம்ம விளையாட்டுகள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் நம்ம படித்து ரீடிங் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். தேங்க்யூ.